என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே எங்களோடு தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை யுத்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும். நன்றாய் கவனியுங்கள். இது ஒரு அற்புதமான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பிரச்சனைகள் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது, எப்படி வந்தது அல்லது எப்படி தீரும் என்று தெரியாத அநேக குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு நெருக்கடியான காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தரிடம் கேட்டால் பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதமான காரியம் சொல்லுகிறார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள். நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள், பிசாசுக்குள்ள கிடக்குது. அவனுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள கிடக்குது. இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாமையினாலும், தேவனை அறியாமல் இருக்கிறதுனாலும், தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறியாமல் இருக்கிறதுனாலும் பொல்லாங்கனுக்குள்ளே பாருங்க, இந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கத்திற்குள்ளே கிடக்கிறது என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இந்த சூழ்நிலையில அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எல்லா வசதியும் இருக்கிறது, நிம்மதி இல்லை. வீட்டிலே செல்வம் இருக்கிறது, உணவுகள் இருக்கிறது, பண்டக சாலைகள் நிரம்பி வழிகிறது, கை நிறைய வருமானம் வருகிறது, நாங்கள் செழித்திருப்பது போன்று எல்லாம் நன்மையாய் இருக்கிறது. ஆனால் தூக்கம் இல்லை. நிம்மதியான நல்ல மெத்தைகள் இருக்கிறது, படுக்கைகள் இருக்கிறது, தலையணைகள் இருக்கிறது, தூங்க முடியவில்லை. எத்தனை பேர் அருமையான சகோதர சகோதரிகளே, ஐயா எல்லாம் நல்லா இருக்குது, உடல் எல்லாம் ஏன் இந்த வலி, என் சரீரத்திலே ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இப்படி வலியும் வேதனையுமாய் இருக்கிறது. எத்தனை பேர் இப்படி இருக்கிறார்கள். இன்னும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா எல்லாம் ஓகே, டாக்டர் ரிப்போர்ட் நல்லா இருக்குது, உடம்புல ஒரு பிரச்சனையே இல்லையா ஐயா, ஆனாலும் எனக்கு இந்த தொந்தரவுகள், இந்த கஷ்டங்கள், இந்த வலிகள் ஏன் என்று தெரியவில்லை. இப்படியாய் கொத்த பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் விசேஷமாய் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சொந்த ஜனத்திற்கு வருகிற அழிவையும் ஆபத்தையும் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார். விடுவிப்பார்னா எதிலே அகப்பட்டு கொண்டார்கள், எதிலே அகப்பட்டு கொண்டார்கள். ஐயா, எதிலே நாங்கள் சிக்கிக் கொண்டோம், எங்கே சிறைப்பட்டு போனோம், எங்கே தாறுமாறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படி? எப்படியா இருந்தாலும் கர்த்தரோ உங்களை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பேன் என்று சொல்லுவது எத்தனை பெரிய அற்புதமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இன்றும் தேவ பிள்ளைகள் நாம் எல்லோரும் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். ஒரு எதிராளியாகிய பிசாசானவன் இருக்கிறான் இந்த உலகத்தில். ஐயா, அவன் யாரை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, நான் தேவனை அறிந்து கொண்டவள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், எனக்கு மட்டுமே இத்தனை கொடுமைகள், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் என் குடும்பத்திலே இத்தனை உபத்திரவங்கள், என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் என் கணவன் இப்படி ஆகிவிட்டார், என் பிள்ளைகள் ஏன் இப்படி தாறுமாறாய் நிற்கிறது, நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினேனே என்று நாம் கேட்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தரே சொல்லுகிறார், என் ஜனம், என் ஜனங்கள். ஐயா, என்னை நம்பி இருந்தவர்கள், நான் அவர்களை ஆசீர்வதித்து ஆதரித்து வளர்த்து வந்த என் ஜனங்கள் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறியாதபடியினாலே சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரே சொன்னார. அப்ப என்ன செய்யலாம்? அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லட்டும். இந்த அதிகாலை
அதிகாலை யுத்த ஜெபத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்றும் உங்கள் அதிகாரம் என்ன, கிறிஸ்துவுக்குள் உங்கள் அதிகாரம் என்னவென்றும் நீங்கள் தெரிந்து கொண்டால், ஆமென், உங்களை வஞ்சிப்பதற்கோ ஏமாற்றுவதற்கோ உங்களை எப்படியாவது திருடுவதற்கோ உங்கள் பக்கமே இந்த பிசாசு வரமாட்டான். யாரை ஏமாற்றுவான்? விஷயம் தெரியாதவர்களை. யாரை அவன் வஞ்சிக்க முடியும்? உண்மை அறிந்து கொள்ள முடியாதவர்களை. யாரை அவன் கட்டி வைக்க முடியும்? சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாய் அறியாதவர்களை. யுத்தத்தில் யாரை அவன் ஜெயிக்க முடியும்? ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? அவருடைய ஆளுகை என்ன? அவருடைய ஆயுதம் என்ன? தெரியாதவர்களை ஒருவேளை அவன் ஜெயம் கொள்ளலாம், பிடித்துக் கொண்டு போகலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்று தெரிந்து உங்கள் ஸ்தானத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து இந்த தேவனே தேவன், இந்த சர்வ வல்லவரே உங்கள் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஓ க்ளோரி! எத்தனை பெரிய பாக்கியம்! நீங்கள் அமர்ந்திருந்து, ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ணி அல்ல, நீங்கள் ஓடி பிரயாசப்பட்டு அல்ல, நீங்கள் இரவு பகலாய் முட்டி மோதி அல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து உங்க நிலையிலேயே, உங்க பொசிஷன்ல, ஐயா, உங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிற நல்ல கற்பனைகளை கட்டளைகளை அறிந்தவர்களாய் உங்கள் நிலையிலே நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் துதித்து பாடும் பொழுது, துதிக்க தொடங்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். யோசுவாவை போன்று நீங்கள் ஒருவேளை தேவ சமூகத்திலே, ஓ க்ளோரி, நீங்கள் நிற்கும் பொழுது பட்பட்டியை சுமக்கிற ஆசாரியர்களோடு சென்று யோர்தான் கரையிலே அவர்கள் நின்ற பொழுது யோர்தான் இரண்டாய் பிரிந்து ஓடினது போல், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தெரிந்து கொண்டு நிற்க வேண்டிய இடத்திலே கர்த்தருடைய சித்தப்படியே நிற்கும் பொழுது, இந்த யுத்தத்தை நீங்கள் நடத்தும் பொழுது, யுத்தத்திலே நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், யுத்தம் கர்த்தருடையது. அதனால தான் பாருங்க, ஒரு நல்ல அற்புதமான கிதியோன் இப்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. வெறும் 300 பேரை கொன்று 3 தேசங்கள், நல்லா கவனிங்க, அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், சகல கிழக்கத்தி புத்திரர்களுமாய் கடற்கரை மணலத்தனையான கூட்டம் இந்த மனிதனை, இளைஞனை சூழ்ந்து வருகிறது. இவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் எப்படியோ அனுப்பப்பட்டார்கள் கர்த்தருடைய சித்தப்படி. ஆனால் இருந்ததோ வெறும் 300 பேர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவ ஜனங்கள் எல்லாம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, தங்களுடைய கைகளிலே இருந்த பானைகளை உடைத்தார்கள். இருந்ததெல்லாம் தூக்கி தூர போட்டாங்க. ஆமென். பானையிலே வேண்டாம், சட்டிலே வேண்டாம், எல்லாம் தூக்கி தூர போட்டு உடைச்சிட்டு அப்படியே அவர்கள் ஒரு கரத்திலே அப்படியே அந்த அக்னி ஜுவாலையை, தீபத்தை தூக்கி பிடித்தார்கள். இன்னொரு கரத்தினால் எக்காலத்தை கையிலே எடுத்து ஊதினார்கள். அவர்கள் தங்கள் நிலையிலே நின்று அப்படியாய் ஊதி கொண்டிருக்கும் பொழுது, எக்காலத்தை ஊதுகையிலே அந்த எதிரி கூட்டமெல்லாம், கடற்கரை மணலத்தனையாய் இருந்த எதிரி கூட்டமெல்லாம் சிதறி ஓடியது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆட்களை திரட்டவும் பலத்தை சேர்க்கவும் அங்கும் இங்கும் ஓடவும் செய்யாதிருங்கள். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, யுத்தம் யாருடையது, யார் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலே பிசாசு கூட்டம் எல்லாம் நடுநடுங்கி ஓடிவிடும். ஆமென். நடுநடுங்கி ஓடிவிடும், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. எப்படியாய் கர்த்தர் பாருங்க, அந்த மோசேயும் அவனுடைய ஜனங்களுமாய் கடந்து செல்லும் பொழுது அந்த செங்கடலை நோக்கி கர்த்தர் சொன்னது போலவே ஒரு கோலை நோக்கி எடுத்து நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்தது. இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று தேவ வசனத்தை எடுத்து நீங்கள் உற்சாகமாய் ஆவியின் பட்டயமாய் எடுத்து பிரயோகிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் நடுநடுங்கி ஓடும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மகள், மகன் அல்லது எந்த சூழ்நிலையிலே பிரச்சனை இருந்தாலும் சரி, ஐயா, நான் ஆதரிக்க வேண்டியவர்கள், என்னை ஆதரிக்க வேண்டியவர்கள்,
எனக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டியவர்கள், என்னோட என் பட்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் எனக்கு எதிராய் வருகிறார்கள். நான் நம்பவே முடியவில்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று. ஒருவேளை நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். பயப்படாதிருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சத்துருக்களுக்கும் விரோதமாய் அவரே யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து செல்லும்படியாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று மோசே தன் கையில் இருந்த கோலை விசுவாசத்துடனே நீட்டினது போல யோர்தானை போய் இரண்டாய் பிளந்து கடந்து செல்லுவதற்காய் ஒரு நல்ல யோசுவாவோடு ஒரு கூட்டமாய் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் கரையை வந்து தொட்டது போலவே தேவன் மேல் நம்பிக்கையோடு இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பிசினஸ் எதை அளிக்க வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கட்டி இருந்தாலும் சரி, எங்கே அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்களை எப்படி எங்கே எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் சரி, ஐயா, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திலே, என் வியாபாரத்திலே, என் ஊழியத்திலே அத்தனை பிரச்சனைகள், ஓ குளோரி என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் உங்கள் கையில் இருக்கிற ஆவியின் பட்டயமாகிய உங்கள் அற்புதமான தேவ வசனத்தை எடுத்து பிடியுங்கள். விசுவாச கேடகத்தை சத்ருவானவன் செய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாச கேடகத்தை நீங்கள் கையிலே பிடித்தவர்களாய் நிற்கும் பொழுது எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும். யுத்தம் கர்த்தருடையது, நம்புங்கள். இந்த கிதியோன் ஒரு அற்புதமான காரியம் செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த யுத்தத்தை அவரே நின்று செய்யவில்லை. ஐயா, அவங்க நின்றுட்டு சொன்னாங்க, இந்த கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். யுத்தத்தை, இவர்கள் மீது இருந்த யுத்தத்தை அப்படியே தேவன் பக்கமாய் திருப்பி விட்டு விட்டார்கள். இந்த பைத்தியக்கார கூட்டத்தை, கடற்கரை மணலத்தனையாய் தேவ ஜனங்களை எதிர்த்து வந்த இந்த கூட்டங்களின் யுத்தத்தை அப்படியே தேவனுடைய பட்டயத்திற்கு விரோதமாய் திருப்பி விட்டார்கள். எங்கள் பட்டயம் அல்ல கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் அல்ல, அது தேவனுடைய பட்டயம் என்று அவர்கள் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்திய பொழுது, செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் செய்த பொழுது யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், குழப்பங்களிலே, எத்தனை கொடூரமான சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக முன்னே கடந்து செல்லுவார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லுங்க, யுத்தம் எங்களுடையது அல்ல, யுத்தத்தை செய்கிறவர்கள் நாங்களும் அல்ல. மோசே சொன்னது போல என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற இந்த எல்லா யுத்தங்களையும் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் வெறுப்போடும், எரிச்சலோடும், கோபத்தோடும், பொறாமையோடும் இருக்க போவதில்லை. அது எங்களுடைய காரியம் அல்ல. நாங்கள் கர்த்தரை துதிப்போம், நாங்கள் கர்த்தரை துதிப்போம். ஆமென். இந்த மோசே சொன்னது போல, இஸ்ரவேலரே, இது உங்களுக்கு உள்ள யுத்தம் அல்ல, யுத்தத்தை செய்கிறவர்களும் நீங்கள் அல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஆமென். நீங்க நம்புங்க. ஐயா, எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் சூனியம், சதிகள், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், ஏனென்று தெரியாத, எதுவென்று தெரியாத பிரச்சனைகள் எங்களை சூழ இருக்கிறதே, எல்லாவற்றிற்கும் விரோதமாய் கர்த்தருடைய கடும் கோபம் இறங்கட்டும். மரா சந்தரபதரா ஏ சக்கரபோ சந்துருபதரபா சக்கரபதரபோ. கர்த்தருடைய கடும் கோபம் எங்களை விரோதிக்கிற சத்துருக்கள் மீதும், சத்துருக்களுடைய வல்லமையின் மீதும் இறங்குவதாக. மரா சந்துருபதரா ஏரி சந்துருக்கபர சந்தரபதரபோ. அப்படியாய் அப்படியாய் தூதர் பாஷையை பேசி, நவமான பாஷையை பேசி, பரலோக தேவனோடு ரகசியம் பேசுகிற நல்ல நவமான அந்நிய பாஷைகளினால் பேசி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், பரலோகம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது. ஆமென். பிசாசு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று அறியாமல் கலங்கி போவான்.
ஹல்லேலூயா. பிசாசு குழம்பி போவான். ஏனென்றால் அந்நிய பாஷையில் பேசுகிற நீங்கள் தேவனோட ரகசியம் பேசுகிறீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நீங்கள் யார் என்றும் உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய அதிகாரம் என்ன என்று நீங்கள் தெரிந்து இந்த அக்னிமயமான யுத்த ஜபத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். இந்த அதிகாலை வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு யோசுவாவை போல் நீங்கள் எந்த எதிரி கூட்டத்தையும் குறித்து கவலைப்படாமல் பாருங்க, அந்த அற்புதமான ராஜா அந்த ஆயுதம் ஏந்திய, பயங்கரமான ஆயுதம் ஏந்திய ராணுவத்திற்கு முன்பாக சென்று கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள் என்று இடைவிடாமல் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர் கையில் இருந்த கீத வாக்கியங்களை முழங்கினார்கள். கீம்பூம் கீம்பூம் அவங்க ராகங்களை போட்டு, ஓ மைட்டி காட், அவர் ராகங்களை போட்டு அவர்கள் கொட்டுகளை அடித்து, ஓ எக்காலங்களை ஊதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஏராளமான கூட்டத்திற்கு முன்னால் நல்லா கவனிங்க, எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற ஆயுதங்களை, பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறவர்களுக்கு முன்னால், எங்களுக்கு விரோதமாய் கொலைவெறி தாக்குதலோடு மூர்க்கமாய் வந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்னால் எங்களுக்கு எரிச்சல் இல்லை, கோபம் இல்லை, பயம் இல்லை, சந்தேகம் இல்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. ஜனங்கள் பாடினார்கள், துதித்தார்கள். ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் தேவ கோபம் பரலோகத்தில் இருந்து, ஓ தேவ மனிதர்கள், ஆமென், நல்ல யோசபாத்தோடு அந்த தேவ மனிதர்கள் நின்ற பொழுது நின்று துதித்து துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளுக்குள்ளே கர்த்தர் வெட்டுண்டு அவர்களை மடிய செய்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் யார், உங்களோடு இருக்கிறவர் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே நம்புங்கள், அந்த அதிகாரத்தோடு நில்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சித்தப்படியே நீங்கள் யார் என்றும் உங்கள் அதிகாரம் என்னவென்றும் நீங்கள் தெரிந்தவர்களாய் நிற்கும் பொழுது சத்துருக்கள் உங்களை கண்டாலே நடுநடுங்கி ஓடிவிடுவார்கள். ஆமென். ஓடிவிடுவார்கள், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நீங்கள் கையில் எடுக்கிற ஆவியின் பட்டயம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ க்ளோரி, நீங்கள் அணிந்து கொள்ள போகிற, அல்லது என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் அணிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆமென். அது சைனாவில் செய்தது அல்ல, அது இந்தியாவில் செய்ததும் அல்ல, அது அமெரிக்காவில் இஸ்ரவேலில் செய்ததும் அல்ல, இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆமென். எந்த குண்டும் துளைக்காத, எந்த தீமையும் அணுகாத, எந்த வாதை நோய் துன்பங்களும் அணுகாத, எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுக விடாத, ஓ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். ஆமென். உங்க கையில் எடுத்திருக்கிற ஆவியின் பட்டயம் நன்றாய் நம்புங்கள். ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஆயுதங்களை காட்டிலும், இருபுறமும் கற்குள்ள எந்த ஆயுதத்தை காட்டிலும் கூர்மையான, வலிமையான, பயங்கரமான ஆயுதம் என்று நம்புங்கள். ஆமென். அதை நீங்க எடுத்திருக்கும் பொழுதே உங்களுக்கு எதிராக யார் வர முடியும்? எந்த ஏவுகணையை கொண்டு வர முடியும்? எந்த கத்தி, அருவா, வாள், ஈட்டியை கொண்டு வர முடியும்? ஐயா, எந்த குண்டை போட்டாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த குண்டாலும் எந்த பாமாலும் உங்களை தொலைக்க முடியாத தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆமென். நீங்கள் பிடித்திருக்கிற கேடகம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். ஓ க்ளோரி. சத்துரு ஏவுகிற பயங்கரமான அக்கினி அஸ்திரங்களை தடுக்கிற, அவிழ்த்து போடுகிற, முற்றிலுமாய் எரித்து போடுகிற விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நீங்கள் நிற்கும் பொழுது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நேற்றைய தினத்திலே பாருங்கள், அக்னி பயமான அதிகாலை யுத்த ஜபம் என்றும் 7 வல்லமையான ரகசியங்கள், 7 அற்புதமான ரகசியங்களை எப்படி நீங்களே உங்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளை துரத்தி அடிக்க முடியும் என்று நேற்றைய தினம் ஜபத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம், ஜபித்திருக்கிறோம். அந்த 7
பாயிண்டுகளையும் நீங்கள் மறுபடியுமாய் கேட்காதவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அதோடு ஜெபியுங்கள். கூடுமானால் இந்த 3ஐயும் சேர்த்து ஜெபியுங்கள். ஆமென். நாளையும் கூட உங்களுக்கு இதை குறித்தே, ஏன்னா நீங்க இந்த சத்தியத்தை அறியும் பொழுது, ஆமென், தேவ பிள்ளைகள், ஐயா எங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு சூனிய வச்சுட்டாங்க, எங்களுக்கு கட்டுகள் வச்சுட்டாங்க, கட்டுகளை உடைக்கணும், பேய்களை துரத்தணும், அல்லது எங்களுக்கு இருக்கிற தகடுகளை எடுக்கணும், நீங்கள் அலைந்து தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பிரச்சனைகளையும் கையாள வேண்டியவர்கள் நீங்கள். இதை செய்கிற அநேகருக்கு கிருபை வரங்கள் இல்லை. நான் யாரையும் குறை சொல்லல, ஆனா இருக்கிற உண்மை அதுதான். ஆனால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவங்க என்ன செய்வாங்க? யாரையா விசுவாசி? என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதை விட்டுக்கிட்டு அவங்க உடைப்பாங்களா, இவங்க உடைப்பாங்களா, அவங்கள செயின் அறுப்பாங்களா, அவங்க என் பிசாசை துரத்துவாங்களா? நோ நோ நோ. என் பிள்ளைகள், என் ஜனங்கள், ஆமென், என் நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கு இனமான யாதொன்றும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். ஓ க்ளோரி. எத்தனை மகிமையான காரியம் அருமையான தேவ பிள்ளைகளை. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், தைரியமாயிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த வாழ்க்கையில இதை நீங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தில் வருகிற எந்த ஆபத்தும் எந்த துன்பமும் உங்களை என்ன செய்ய முடியாது. காரணம் இல்லாமல் வருகிற எல்லாம் உங்களை விட்டு காரணம் இல்லாமல் ஒரு நொடியில் ஓடி போகும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஒரு யுத்தம் உண்டாகட்டும், ஒரு யுத்தம் உண்டாகட்டும். ஐயா, ஒரு நல்ல நியாயாதிபதியாகிய தெபோராள் பாராக்கையும் கூட்டிக் கொண்டு தாபோர் மலையிலே ஏறி கடந்து சென்ற பொழுது யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோட யுத்தம் பண்ணினது. கீசோன் நதியாகிய பூர்வ நதியாகிய கீசோன் நதியே எதிரிகளை இழுத்து கொண்டு போய்விட்டது என்று பார்க்கிறோமே. என் தெய்வமே, ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, குடும்பத்தில் என்ன என்ன உபத்திரவங்கள், கடன்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், வியாதிகள், என்ன மந்திர சூனியங்கள், எத்தனை விதமாய் பிசாசு யுத்தம் செய்தாலும் சரி, என் தெய்வமே, இந்த யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாகட்டும். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து எங்கள் எதிரி சேனைகளோடும் எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்களோடும் யுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஷகரா சந்துருபதரவா எரி ஊரு சந்தரமதரா எரி கபரு கபரா சந்துருபதரவா. ஓ, வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட். அப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று நல்ல யோசபாத்தை போன்று எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கலங்காமல், எத்தனை பெரிய ராணுவங்களையும் அவர்கள் ஆயுதங்களையும் கண்டு, அல்லது எங்களை எதிர்க்கிறவர்கள் எத்தனை வழியாய் வருகிறார்கள், எப்படியாய் கடந்து வருகிறார்கள், எப்படியாய் கூட்டம் கூடுகிறார்கள், என்ன சதி செய்கிறார்கள், என் மகளுக்கு விரோதமாய், என் மகனுக்கு விரோதமாய் எப்படி சூரியம் செய்கிறார்கள், எப்படி அவர்கள் கொளுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள், எப்படி திமிராய் நடக்கிறார்கள், எப்படி தலையை துலுக்கி கொண்டு போகிறார்கள் என்பனவற்றை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்படாமல் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் யுத்தம் எங்களுடையது அல்ல. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு நடக்கிற யுத்தங்கள் இவர்களுடைய யுத்தங்கள் அல்ல. இந்த யுத்தங்கள் எங்கள் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். எல்லா தேவ பிள்ளைகளும் சொல்லுங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஐயா, என் மகளுக்கும் எனக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் வீட்டிலே, எங்கள் திருமண வாழ்க்கையிலே, எங்கள் பிசினஸ்ல, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் வேலை ஸ்தலங்களிலே நடக்கிற இந்த யுத்தங்கள் கர்த்தருடையது. இவர்கள் எங்களை விரோதிக்கவில்லை, எங்களோடு இருக்கிற தேவனை விரோதிக்கிறார்கள். இவர்கள் எங்களை தொடுவதற்கு பதிலாய் இவர்கள் எங்களை தொடவில்லை, எங்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள்.
தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். ஒரு துஷ்ட சிங்கத்தின் பயங்கரமான ஒரு சிங்கத்தின் கண்ணின் மணிக்குள்ளே கொண்டு கரவிரலை விடுகிற பைத்தியக்காரர்களை போல இவர்கள் எங்களோடு விளையாடவில்லை, எங்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஓ ராபா சந்துருபதரா, ஓ சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் பிசாசு கூட்டமெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கண்டு நடுநடுங்கி ஓடும்படியாய். ஆமென். பிள்ளைகளை பிடித்திருக்கிற, கீழ்ப்படியாத பிள்ளைகளை பிடித்திருக்கிற ஐயா, குடும்பத்திலே சந்தேகம், குழப்பம், இன்னும் பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சீரழிக்க வந்திருக்கிற, எங்கள் பிசினஸ் சீரழிக்க வந்திருக்கிற, எங்கள் ஊழியங்களை கெடுக்க, தடுக்க, அழிக்க வந்திருக்கிற, எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளாதபடி தாமதம் செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போவதாக. பிசாசு கூட்டங்கள் நடுநடுங்கி ஓடட்டும். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். கிதியோனுக்கு விரோதமாய் வந்த அந்த மாபெரும் கூட்டம் சிதறி ஓடினது போல் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் 7 வழியாய் சிதறி ஓடும்படியாய் என் தெய்வமே, உங்க கரம் அசைக்கப்படுவதாக. யோசபாத் ராஜாவுக்கு முன்பால் அவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தது போல் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளை கெடுக்கவும், அழிக்கவும், திருடவும் வந்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும், குடும்பத்திலே கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகும்படியாய், அழிந்து நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், உம்மையே துதிக்கிற, உம்மையே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் அதிசயம் நடக்கும்படியாய், அற்புதங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்திற்காய், உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீரே ஐயா. உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை பிடித்துக் கொண்டு ஆவியின் பட்டயங்களினால் எதிரிகளை கலங்கடிக்கிற தேவ கிருபையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசை எதிர்த்து நிற்கவும் ஐயா, எங்களை பார்த்து அவன் நடுநடுங்கி ஓடவும், எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் தொழிலை ஊழியங்களை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தாதபடி, வருத்தப்படுத்தாதபடி, கடிக்கவும் கொள்ளவும் திருடவும் செய்யாதபடி பிசாசு கூட்டமெல்லாம் நடுங்கி ஓடும்படியாய் நீர் எங்களை அதிகாரப்படுத்தினதற்காய், லார்ட், நீங்க எங்களை அபிஷேகம் பண்ணினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வருவதாக. தேவனாகி கர்த்தருடைய தயவு ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்திலே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த நல்ல செய்தியை அநேகருடைய விடுதலைகளுக்காய், ஆமென், அநேகருடைய வெற்றிகளுக்காக, அநேகருடைய ஆமென் ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்களை தேவ ஜனங்கள் பெற்றுக் கொள்வதற்காய் ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, ஆமென், தங்கள் வாட்ஸ்அப்களிலே ஆமென் ஆண்டவரே வைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், ஸ்டேட்டஸில் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் உம்முடைய வசனத்தை கனப்படுத்துகிறபடியினால், உம்முடைய சத்தியத்தை கனப்படுத்துகிறபடியினால் நீங்கள் எல்லா பாடுகளிலும் இருந்து, ஆபத்தில் என் தெய்வமே அவர்களோடு இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய், விடுவித்து கனப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். சந்தேகமே இல்லை, நீங்கள் யார் என்றும் உங்கள் அதிகாரம் என்னவென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவன் உங்க பக்கமே வர முடியாது. உங்க பக்கமே வர முடியாது மாத்திரமல்ல, அவன் நடுங்கி சிதறி ஓடி போவான். ஆமென். நேற்று காலையில போட்டிருக்கிற அந்த அற்புதமான அக்னிமயமான அதிகாலை யுத்த ஜபத்தை செய்யாதவர்கள் நிச்சயமாய் செய்யுங்கள். 7 வல்லமையான ரகசியங்கள் அதிலே தெரிவித்திருக்கிறோம். அது பிசாசை துரத்தி அடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாய், உங்க வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும்படியாய், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஜெயம் எடுக்கும்படியாய், எங்கும் எதிலும் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஆமென்.